இஸ்ரோ புதிய தலைவராக பதவியேற்க உள்ள நாராயணன் தனது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள காட்டுவிளை பகுதிக்கு சென்றிருந்தார். அங்கு அவரது உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் திரண்டு வந்து நாராயணனை வரவேற்று வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணன், சந்திரகான் 3 திட்டத்திற்கான இயந்திரத்தை மற்ற நாடுகள் வழங்காத நிலையில் கூட்டு முயற்சியில் உருவாக்கி வெற்றி பெற்றதாக பெருமிதம் தெரிவித்தார். 15th பெங்களூரில் நான் ஜாயின் பண்ணுறேன். 15ஆம் தேதி ஜாயின் பண்ணுறேன். சந்திரயான் 3 பார்த்திங்கன்னா 3 தரையிறங்கிச்சு, சாஃப்ட் லேண்ட் ஆச்சு நிலாவில். இந்தியா இஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி. இதுதான் முதல் நாடு தான் தென் துருவத்தில் இறங்குது. இப்போ சந்திரயான் 4 தரையில் இறங்கி நிலாவில் இறங்கி சாம்பிள் கொண்டு வரணும். இதே மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. பார்த்துங்க, ஆட்களை மேலே கொண்டு போய் சேஃபாக திருப்பி வர முடியும் திட்டங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மக்களுக்கு சேவிச்சதுக்கு நிறைய செயற்கைகள் வேணும். தொலைவுணர்வு, பின்ன கம்யூனிகேஷன் சேட்டலைட், பின்ன எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், நேவிகேஷன் சேட்டலைட், நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு சந்திரயான் 3 கொண்டு போடனா கிட்டத்தட்ட 37,000 37,000 km/h வெலாசிட்டியில் கொண்டு கொடுக்கணும். அதுக்கு இந்த இறுதி கட்டம் மிகவும் தாழ்ந்த வெப்பநிலையில் உள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பயன்படுத்தக்கூடிய ஒரு எந்திரமாகும். அந்த எந்திரத்தை மற்ற நாடுகளில் நம்மளுக்கு தரல. அப்போ அதை நாங்கள் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணோம். அது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு டீம் ஒர்க்கு. பட் எனக்கு அதில் ப்ராஜெக்ட் டைரக்டராக மாற்றிக்கு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்து அது நாங்கள் இப்போ வெற்றி அடைஞ்சி உலகத்தில் இதுவரை 6 நாடுகள்கிட்ட தான் இந்த டெக்னாலஜி இருக்குது. அதனால இன்றைக்கி நல்ல ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டுருக்கு. இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்க உள்ள நாராயணன் குமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் பதியில் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். இஸ்ரோ தலைவராக உள்ள சோம்நாத்தின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய தலைவராக ராக்கெட் மற்றும் விண்கல உந்துவிசை வல்லுநரான முனைவர் வி நாராயணனை மத்திய அரசின் நியமன குழு தேர்வு செய்துள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் பதவியேற்க உள்ள நிலையில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தது கவனம் பெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.